வந்து கரண்ட், அதாவது இன்டர்நெட் இஷ்யூஸ் வந்து ஸ்லோ நெட் கனெக்ஷன் வந்து இதான் கேட்டது. ஸோ இதுக்கு பின்னாலே ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கோ தெரியல, பார்ப்போம். இருக்கலாம், ஏன்னா பல தடவை அப்படி பிரச்சனைகள் வருது, கோல்கள் வருது, டேட்டாஸ் வந்து குறையுது. ஸோ இப்படியான பல விஷயங்கள் அதனுடைய இதுலேக்கு பின்னாலேயும் ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக உண்மையாக ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு சொல்லி உண்மையாக அதோட பாவங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த அவியையும் கொழும்பில் இருக்கிற இதுகளையும் தான் நான் நினச்சிட்டேன். ஆனால் இது பல ஸ்லீப்பர் செல்களை வச்சு இப்படியெல்லாம் செய்யும்னு சொல்லி நான் கனவுல நினைக்கல. பட் இப்போ கூட நான் இந்த பிரச்சனையை திருப்பி எடுத்திருக்க மாட்டேன். மறப்போம் மன்னிப்போம் விட்டாச்சு. திருப்பி நேற்று கூட இவ்வளவெல்லாம் விட்டு பேசாமல் முழு பிரச்சனை முடிஞ்ச பிறகு திருப்பி வந்து என்னை ஒரு உறவை ஆட் பண்ணி நான் கேட்கவே இல்லை. அப்புறம் என்ன ரிமூவ் பண்ணி என்னோடைய என்ன பிரச்சனையப்பா எனக்கு தெரியல. சரி, ஷோர்ட்டாக சொல்லிடுவோம். அந்த தனிப்பட்டவன் சொன்ன மாதிரி இதுக்கு வெத்தியாரம் சொல்லியாச்சு, கேட்குதில்லை. இன்றைக்கு இதை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று கொடுப்போம். ஸோ என்னை பற்றி உங்களுக்கு முதலே தெரியும். ஆல்ரெடி நானே இந்த ஏஐயால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களோடையும் மற்ற சில குழந்தைகள் இருக்கிறவர்களோடையும் பிரச்சனைன்றதை விட கதைச்சு தங்களை அறிமுகப்படுத்தினோம் இல்லையே. எப்படி ஒரு இதாக இருக்கிறேன் காலம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம், ஒரு கால் நூற்றாண்டு இப்படி இருக்குது. அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு பெண் வந்து 25 நூற்றாண்டு அப்படி இருக்கிறன்ற ஒரு பூமி தாக்கி சமன் மதிக்கிறேன் நான். ஆனால் வெளிப்படுத்தாமல் இருக்குது. பயம் கேட்டார், எல்லாருமே பயம், 2 பேருமே பயம் மட்டும் தான் சொல்லிடணும். ஆஸ்திரேலியா அப்படி என்றாலும் சரி, கொழும்பு பாட்டுப்பள்ளி என்றாலும் சரி, பயப்படினோம். எனக்கு என்னென்னா தெரியல. நான் கொஞ்சம் கோபக்காரன் தான். எப்படின்னு சொன்னால் இப்படி தவறுகளை கேட்க தான் கோபம். அப்போ இவன் பயப்படினோன்னா இவன் தவறுகளை நம்மளோட. அப்போ முதல்ல அந்த 2 பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு ஆள் எனக்கு பல காலமாகவே எனக்கு என்னை பின்தொடர்ந்ததாக அந்த ஆள் சொல்லுது. பிறகு எனக்கு உண்மையாக தெரியாது. ஸோ எனக்கப்போ தெரியுமெண்டா 2002 2003 டிக்டாக்ல தெரியும். அரசியல் பதிவுகள் பார்த்துட்டு நானே கதைக்க வேணும், அரசியலுக்கு வாங்கணும்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த பிள்ளைகளில் தான் நல்ல கருத்துண்டு. கடவுள் காத்துதாப்பா, அந்த முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ற ராசா எப்பவுமே குதிரை குணமுறைஞ்சால் கொம்பு கொடுக்குறதில்ல கடவுள். அந்த நாய் இந்த பக்கமே வரக்கூடாது. அந்த நாசாண்டது எவ்வளோ பேர் நாசம் பண்ணியிருக்கோளப்பா. ஐயோ, எத்தனை ஃபோன் நம்பர்கள், 300 400 ஃபோன் நம்பர்கள், 3000 ஐடி. கடவுளே, நான் கனவுல விடுமையான நினைக்கலும். 2000 ஃபேஸ்புக் ஐடி, எல்லாத்துலேயும் புள்ளிகள். ஐயோ, மணலில் பாதிச்சுட்டு இருந்தால் கொண்டே காட்டி வைத்திருக்கணும். அந்த நாட்டில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணணும், பண்ணப்படுவா. பாருங்கள் நீங்கள் என்ன எந்த பாட்டுக்கு சிவனை என்று இருக்க விடுவோம். பேசாமல் எல்லாம் முடிஞ்சு மறப்போம் மன்னிப்போம் இருக்க பழையபடி வந்து என்ன குரூப்பில் சேர்த்து எனக்கு அரியண்ணம் கொடுத்தா இந்த பதிவுக்கான பழகம். அதுவும் ஒரு நன்மைக்கு தான். இடங்கிற மனங்களும் இறங்குறது. பாவமாக அப்படி இப்படி தனியாக இருக்குது, ஒரு ஆட்டம் பண்ணுறது, என்ன கனகலமாக தெரிய மாட்டேது. இத்தனைக்கும் எனக்கு வந்து சொல்லுது, தொடங்கினது ஏதோ அந்த என்ன எனக்கு தெரியும், கதைச்சும் இருக்கிறோம், செக் பண்ணியும் இருக்கிறோம், நாட்டு பிரச்சனை எல்லாம் அது ஓகே. அந்த கதைச்சதோடையே நின்றுருக்கணும். நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு கன்வர்சேஷன், நல்ல ஒரு அன்பு பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம், ஒரு நேர்மை இருந்தது. இது பிறகு வந்து ஊடகங்களில் வந்து மாடு வண்டி பணக்காரனாக, ஆடு வண்டி பணக்காரனாக, அப்படி சாட மாடியெல்லாம் காய்ச்சோன்னா எனக்கு பிள்ளைங்கிட்டு இப்படித்தான். அதுக்கப்புறம் நான் சொல்லுது, முருகன் தான் தன்னை காப்பாற்றினவராம், முருகன் தன்னோட இருக்கிறாரா, அதனால தான் எனக்கு கல்யாணமே நடக்கல இவ்வளோ காலம், நீங்கள் எத்தனை பொம்பளையில் விரும்பினாலும் கண்டு சொல்ல. அப்போ எப்போ தெரியுமென்னு நான் கேட்டேன். எப்போ தெரியுமென்று கேட்குற பிள்ளையோ, எப்போ தெரியுமென்னு கேட்டேன். அதுவும் என்ன 2021 இருந்த வரைக்கும் எனக்கு தெரியும். சொந்த ஐடியில் வந்து காய்ச்சது 2021 இருந்தால் எனக்கு தெரியுமென்று சொல்லி போட்டு. அப்போ நான் கேட்டேன், அப்போ என்ன 2021 தெரியுமோன்னு பிளாக் பண்ணிவிட்டு போனதான், கத்தி போட்டு பேமாய் பைத்தியமாய். வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிவனப்பா ஆடுறது, அதில் ஒரு பைத்தியக்காரத்தானே தெரிஞ்சது தான் எனக்கு. ரெண்டாலுமே ஏதோ கலை வந்துட்டு தாக்கணும் நான் நினச்சேன். எனக்கு என்ன பைத்தியமாண்டு கத்துச்சுது. அப்போ நான் யோசிக்கலை. இப்போ விளங்குது. என்னப்பா டிவிக்கே வச்சு கழுவி ஊற்றுதப்பா காங்கிரஸோடு சேர்ந்தாண்டு. பிறகு பார்த்தா ஹாப்பி என்ற ஐடியில் போய் விஜயை கொஞ்சுது. லவ் யூ விஜய், மிஸ் யூ விஜய், மை டார்லிங் விஜய் என்றெல்லாம் போட்டிருக்குது. அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீ விஜய் லவ் பண்ணு, அஜித்தை லவ் பண்ணு, யாரையும் லவ் பண்ணப்பா, இதில் என்ன இருக்குது? வயசு தானே, கல்யாணம் இல்லை, லவ் பண்ணு. இப்போ நாங்களும் தான் கீர்த்தி சுரேஷ் படத்தை போடுறோம். எங்களுக்கு பார்த்தா அது ஏன் வருதுன்னா, அவள் 1 கோடி ரூபாய் இலங்கை கொடுத்த பிள்ளை. நல்ல உண்மையாக ஒரு ஆன்மீகத்தில் உள்ள ஒரு ஆள் கீர்த்தி சுரேஷ். அப்போ அந்த ஆன்மீகவாதிகளோட நல்ல ஒரு இதயம் மலர்ந்த ஒரு பிள்ளை. அப்போ கீர்த்தி சுரேஷ் உண்மையே பர்சனலாக நல்ல, பப்ளிக்கு நல்ல, விஜயும் நல்ல.
ஆனால் இப்போ தங்கட கருத்துக்கு விஜய் கூடாது காங்கிரஸோட இணைஞ்சது. அப்புறம் தனக்கு மிட் நைட்டில் வந்து ஆசை வந்தோன்னா விஜயை கொஞ்சம் ரெண்டு அப்படி ஒரு மென்டாலிட்டி பாருங்க. சரி, அதை விடு. ஒரு தாயை பழிக்கலாமோ? தாய்நாடு, தலைவன் வளர்ப்பு, மேதகு வளர்ப்பு எல்லாம் சொல்லப்படுது. சொந்த ஐடியில் பார்த்தா தலைவற்ற பாட்டு, பக்தி பாட்டு, தேசக்கதை, மற்ற ஒருதனை பற்றியும் எல்லாரை பற்றியும் கழுவி ஊற்று. ஒருதனை இவள்கிட்ட வீடியோவில் போய் யாராவது ஒரு பெண்ணை அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்க பாருங்க, எல்லா பெண்களையும் கழுவி ஊற்று. தன்னோட குழுவின பெண்கள் எல்லாம் கழுவி ஊற்று. இத்தனைக்கு அது மாவீரர் குடும்பம் போராட கழுவி ஊற்று. அதுவும் ஏஐயில் ஆம்பளை மேரி, முஸ்லீம் மேரி கழுவி ஊற்று. அந்த ஆம்பளை மேரி இருந்து கொண்டு நிர்வாண படங்களை அனுப்பணும், காதல் கதை சொல்கிறாவோ நிர்வாண படங்களை அனுப்பினவே, வவனியா லட்ச கதையெல்லாம் இவ்வளோ கிரியேட் பண்ணது வேறு யார்கிட்ட நிர்வாண படம் வாங்குறது. இப்படி ஒரு கேவலமாக ஒரு தமிழ் பொம்பளை இருக்குன்னு கேட்கல, எனக்கே சவக்கால் அடிக்கணும் போல இருக்கு. இத்தனைக்கும் தலைவற்றை வளர்ப்பான், தூக்கி வளர்த்தவனா. அது மட்டும் இல்லை, தலைவற்ற பிள்ளை எண்ணும் போல சொல்லுதுதான் தான். எப்படி இருக்கு விளையாட்டு? நான் எப்படி காசு பறிக்கிறது? இப்போ புரசத்து வாரகா வலிக்கிட்டு அது முடிஞ்சது, இப்போ போல் புதுசாக தொடங்கி இருக்கிறான். விளங்கிடும். நான் உண்மையாக பேசாமல் விட்டுட்டு போயிருக்கேன். தெரியும், விட்டுட்டு எந்த வாட்டுக்கு போயிருக்கேன். இது என்னன்னு கேட்டா விட்டுட்டு எந்த வாட்டுக்கு போயிருப்பேன். நான் எந்த வாட்டுக்கு போக பிளான் பண்ணி அந்தந்த நேரங்களுக்கு லைவில் வரையில் இந்த பர்சனல் ஹாட்லைனுக்கு 68 முடிகிறது கோல் அடிக்கிறது. இப்போ தான் எனக்கு விளங்கிச்சது எப்படி செட்டப் போல், எப்படி இன்டெலிஜென்ஸ் இதுக்கு தான் கட்டித்தனம் தான். பாப்பா ஒரு கதை, அது ஒரு நன்மை தானே, கடவுள் நன்மை தான் இல்லை அந்த ஆறு. ஸோ கடவுள் என்ன காப்பாற்றிருக்கானாலும் உண்மையாக குறிப்பாக எனக்கு அந்த சத்தியமாக எனக்கு அந்த என்னென்னு சொல்கிறேன்னா, அந்த அபியன்ட்டு சொல்லி 25 வருஷமாக என்னோட கேட்ச் ஒன்று அதை ஏஐலாம் கதைக்குது. அதோட அதுக்கு என்னென்று மன்னிப்பு வைக்கிறேன்னு தெரியும். நான் அதாக்கும்னு என் அவளும் ஏஐலாம் கேட்குறது. அவளும் கல் ஐடியில் வச்சிருக்கிறாள், மற்றதும் கொழும்புக்காரையும் ஒரு கல் ஐடி வச்சிருக்குது. அப்போ வச்சு இருந்து கொண்டு என்னோட வந்து கல் ஐடியிலேயே காய்ச்சி தங்களே வெளிப்படுத்தா இருந்தால் நான் இதுகளாக்கும் நினச்சேனப்பா. ஆனால் இதுதான் அக்கச்சக்கமான ஐடியா வச்சுக்கொண்டு இவ எல்லாரையும் தனக்கு தெரியுமென்று வர சொல்லுது. எப்போ தெரியுமென்று கேட்டால் ப்ளாக் பண்ணிட்டு போகுது. பிறகு பார்த்தா பிளாக்மெயில் பண்ணுது. இப்படி எத்தனை படிகளுக்கு பாத்ரூமில் இருக்கிற படத்தை அனுப்பிச்சோ தெரியாது. இந்த நாட்டுப்பற்று காட்டுற மற்ற ஆக்கள் இருக்கேன் தானே, எத்தனையோ ஆண்கள் பெண்கள் எல்லாம் உண்மையான விசுவாசம். நீங்கள் தான் வந்து இந்த பொம்பளையை கொண்டே காட்டவும் சரியோ. இதுக்கு உண்மையாக 100% நான் அடி சொல்லுவேன். நான் சைக்காட்ரிக்காக கூட எங்கே வச்சுட்டேன். இது ஒரு மனநோய் தான். இது ஒரு பர்சனாலிட்டி இல்லை, மனநோய். திருமணம் இல்லை, பெண், தனிமை, 40 வயசு, 40-45 தெரியாது. அப்போ அதுக்கு விதமான ஒரு மன அழுத்தங்களுக்கு உட்பட்டு தனிமை, அது இப்படி இதன் ஒன்று இருக்குது. தனக்கு டிக்டாக் ஐடியில் யாராவது பிரச்சனை போட்டோன்னு என்னோட வந்து சொல்கிறது இல்லை ப்ளாக் பண்ணுறது. தனக்கு மாதத்தில் ஒருக்கா கோயிலுக்கு போக முடியாத காலம் ஒன்றோன்னா அதுக்கு நானே கிடைச்சினான். சரி, நான் தான் கிடைச்சாலும் இந்த சொந்த ஐடியில் வந்து எனக்கு இப்படி பிரச்சனைனா நான் 4 வார்த்தை காய்ச்சி சுகமாயிரு நான் பார்த்து கொள்கிறேன் ஏதாவது சொல்லியிருப்பேன், ஆறுதல் வார்த்தைகள். இதுக்கு கள்ள ஐடியில் வந்து என்ன குரூப் உள்ள ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி பைத்தியக்கார வேலையை பார்க்குறது. அடுத்த மே 18 முள்ளிவாய்க்கா இன்னும் வழிப்பு நாள் அதுக்கு நானே கிடைச்சினேன். சரி, நான் தான் கிடைச்சாலும் என் அம்மாவை கிடைச்சது. தாயை பற்றி கோபலமான படுகோசனம். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா தாய் நாடு, தாய்ப்பற்று, தாய் தான் எல்லாம், பதிவுகள் அப்படி, தலைவர் வளர்ப்பு, மேதகு வளர்ப்பு, இப்படி தான் வளர்த்துருக்கிறார். ஒரு ஃபோன் பண்ணி தாயக்கிளி அல்லது யாரையாவது காதலிக்க 20 நாள் நட்டி மனசில் ஆசையை வளர்த்து போட்டு படங்களை அனுப்பு, பாத்ரூமில் நண்டு முகத்தை மூடிட்டு அப்படி இப்படி தெரிகிறதில்ல அனுப்பு. அவனுக்கு மூட் வந்து பெனியனோட படத்தை அனுப்பினோடனே கேட்டு போட்டு பெனியனோட அதை எடுத்து பெண்களுக்கு சேட்டை விட்றாரு போடு என்று தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு போலோட இருக்கும். அப்படி சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, நீ சொல்லு மேதகு வளர்ப்பண்டு, அதுக்கு நான் போய்க்கல. மற்றபடி அந்த அப்படி வளர்த்துருக்காது. இது எப்படி வளர்ந்ததோ, இது யாருக்கு பிறந்தது தெரியல. சில இடங்களில் வந்து மிருகங்களுக்கும் மனுஷருக்கும் புள்ள பிறக்கன்றாங்க, அப்படி இருக்கலாம். வேற என்ன, இதில் ஒன்றும் பெருசாக தாக்கொன்றும் இல்லை. என்ன அந்த காசு அனுப்பினது கிடைச்சது இல்லையோன்னு கூடி வரைக்கும் சொல்லி 75,000 ரூபா தாக்கி வருத்தம்னு வச்சிருந்த காசு. அது யாருக்கு கொடுத்தது, ஏன் கொடுத்தோன்னு வேற வேணும். இல்லைன்னு சொன்னால் சகல ஐடிகள், ஃபோன் நம்பர்கள், கழிச்சதுகள் எல்லாருமே மற்ற குரூப் கொள்ள வச்சு கிழிச்சதுகள் நம்பர்கள் எல்லாமே இருக்குது. சகலதும் வந்து எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கப்படும். சரிதானே? ஸோ 3 நாள் டைம். சம்மந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு ஆளுன்னு தெரியும், நான் கண்டிப்பாக சொல்லுங்க. அப்புறம் நாளைக்கு ஜெயிலில் இருந்தேன்னு சொன்னால் என்னட்ட வந்து அது முரளியாக இருக்கலாம் அல்லது வேறு ஆக்களாக இருக்கலாம், என்னட்ட வந்து கேட்கப்படாது.
ஏனென்றா சொன்னால் ஏறி விட்டுட்டு எல்லோரும் சைலண்டாக இருக்கணும். சரிதானே? முரளி என்று எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கணும். அதுக்கு தொப்பி அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. முரளி என்றவனை வந்து எங்கள் தம்பி மேலே கூட நான் மதித்து வச்சுருந்தேன் நான். ஆனால் அவனை இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் கனவுல நினைக்கல. அது ஏன் இப்படி செய்கிறான், அது என்ன பழி வாங்கலன்னு எனக்கு தெரியல. ஒட்டு மொத்தத்தில் பார்த்தா ஒரு பழி வாங்குற நடவடிக்கை மாதிரி தான் இருக்குது. சில இடங்களில் நான் உண்மையை கதைக்கிறேன் நான். அப்போ இவர்கள் சில இடங்களில் புலிப்பட்ட பயங்கரவாதத்துக்கு ஆதரவாளராக இருக்கலாம். அப்போ அதனாலே என்ன வந்து உளவியல் ரீதியாக துன்புறுத்தி என்ன ஒரு அவமானப்படுத்தணும்னு கூட நினைச்சிருக்கலாம் உண்டு. இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் சில பேர் கோயில் பிரச்சனைகளுக்காக இந்த சொத்தை பிடிக்கிறது, சொத்தை தண்டுறது, 3 லட்சத்தை வச்சு கும்பாசம் செய்ய தெரியும் சாமியை களவெடுத்து விற்று போட்டு அவர்கள்ட்ட தவறுகளை சொல்லிக்க அவர்களுக்கும் இவர்களுக்கும் புலிகளுக்கும் தொடர்புகள், பழைய தொடர்புகள் இருக்கலாம். அப்போ இங்கே இருந்து கொண்டு இந்த பொம்பளை இந்தியாக்காரனை பிறந்த ஒன்று இருக்குது, புலியில் இருந்தது தான் விட்டுட்டு வந்து இருக்குது சரண பண்ணி. அதுன்ற மைனுகளாக கூட இருக்கலாம். என்னால் இன்னும் எதுவும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் பல ஐடியில் வந்து காய்ச்சிருக்குது. நான் டிக்டாக் பக்கமே போகல, செந்தில் மணி சொன்ன அப்புறம் நாட்டுக்காண்டி போனது. அதுக்கப்புறம் இந்த தொடர்புகள்லாம் கிடைச்சது. இதுகிட்ட பின்னணியுமே எனக்கு என்னென்னே தெரியல, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நான் எந்த சட்ட நடவடிக்கை கட்டாயம் எடுப்பேன். ஏன்னா இதுக்கு எனக்கு அது மனம் வந்து அதை தான் செய்ய சொல்லுது. என்னென்னு சொன்னால் நான் தர்மத்தை பின்பற்றாள். யாராக இருந்தாலும் காசு பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, வேண்டினவராக இப்படி கிடைச்சிருக்கு இந்த தேவைக்குன்னு சொல்ல வேணும். நாங்கள்லாம் பேரண்ட மாதிரி ஒன்று. 2வது தாயை கேவலம் படுகேவலமாக பேசினது 2. 3 நம்பிக்கை துரோகம் செஞ்சது. 4வது வந்து தலைவர்கிட்ட வளர்ப்பு பாட்டு தேசம் எல்லாம் நடித்து கொண்டு இப்படியான கீழ்த்தரமான வேலையில் செய்கிறது. அதுவும் மே 18 முள்ளிவாய்க்கால் ஏதோ ரெட் ட்ராகன் அண்ட் ஐடியில் மற்றது தன் தம்பிக்கு லேப்டாப்புக்கு உதவி செய்து தன் தம்பிக்கு 3 லட்சம் கொண்டுலாம் கேட்டது. பார்த்தா அப்படி தம்பி ஒன்று இருக்கிற இல்லை, இந்த காசுலாம் என்ன செய்யணும், என்ன மோசடி, பண மோசடிக்கு பண மோசடி செய்யணுமான்னு கூட தெரியாமல் இருக்குது புலிகள் இந்த பேரில். சில பேர் வந்து கேட்டவங்க நீ யார்கிட்ட பின்னணி அப்போ நான் என்னடா எப்படி இந்த பிள்ளையை கேட்குறான்னு. இது யார்கிட்ட பின்னணின்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ வேறு என்ன, அவ்வளோதான். தனிப்பட்ட ரீதியாக அந்த பிள்ளையில் நாங்கள் அந்த கோபம் கிடையாது. ஆனால் மிகவும் ஒரு கேவலமான மனநிலை உள்ள ஒரு ஆள். அன்புக்கு அடிமையெல்லாம் சொல்கிறோடையோ கடைசி வரைக்கும் கிடையாது. கடவுளை நான் காப்பாற்றிருக்கிறேன், அந்த இறைவனுக்கு நன்றி. தமிழ் மக்களையும் காப்பாற்றிட்டேன். நான் இது ஒரு அரசியல் தலைவியாக கொண்டு பார்த்தேன், அதுக்கு நன்றி. குதிரை குணமருந்து அவங்க கும்பிடுக்கையில் இந்த நாட்டு பக்கம் வரவிடக்கூடாது, தடையை நீ எடுக்க கூட பயங்கர இந்த இந்த பேரை இப்போ இங்கே லிஸ்ட்டுக்கு அனுப்பணும். இந்நேரம் என்ன பேரில் இருக்குன்ற கண்டுபிடிச்சி நாட்டுக்கு வராமல் பார்த்து கொடுக்கணும். இங்கே மட்டும் இல்லை, உலக நாடு எங்கேயுமே போகக்கூடாது. அந்த நாட்டில் ஜெர்மன் நாட்டில் பிடிச்சி அடைக்கவும், அடைச்சி விசாரித்து உளவியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 3 வருஷம் ஜெயிலில் போட்டுட்டு வெளியில் விட்டு விடணும். அதுதான் எந்த தீர்ப்பு, என்னுடைய தீர்ப்பு. இது எப்படியும் பெரும்பாலும் சரியாக வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் சொன்னால் அது பிரபஞ்சம் டேக் ஓவர் பண்ணி தானாக செய்யும், நாம் பிடிச்சி கொடுக்க தேவையில்லை. சரிதானே? இந்த புலிகளுக்கே சொன்னான் அழிஞ்சு போகலாம், அழிஞ்சு போனான் இப்படி எல்லாம் அநியாயம் செய்து. ஸோ இப்படி செய்யாத கொண்டு சொல்ல இவங்க இப்படி ஒரு 1-2 பொம்பளையில் ஒரு இல்லை, எல்லாரையும் கழுவி ஊற்றுறது இல்லை. இவ ஒருத்தி தான் நேர்மை, இவ ஒருத்தி தான் உலகத்தில் பத்திரமா தாங்க, மற்ற இவ ஒருத்தி தான் முடி இருக்குன்னுட்டு, இவ ஒருத்தி தான் வடிவு பைத்தியக்காரி தானே பாட்டுகளை போட்டு தண்டை வடிவை பற்றி தானே பீத்துறது. உங்கள் சிங்கள பொட்டைகளை பார்த்தா காரித்து போன ஜெனியன் எவ்வளோ வடிவான பொட்டிகள் இருக்காள். அது ஆணவம், அகங்காரம், சிக்கப்பு. அவர் முஸ்லீம் பொம்பளை செருப்படுத்த அடித்தவளா, நானும் அதான் தேடிக்கொண்டு இருக்கோம். படத்திலிருந்து செருப்படுத்த அடிக்கணும். இவளுக்கெல்லாம் செருப்படுத்த அடித்து நான் எந்த இமேஜை கெடுக்கக்கூடாது, எந்த ரேஞ்சு கேட்டால் கூட பழம்பணும். ஸோ வேறு என்ன, யாராவது தெரிஞ்சால் நாட்டில் அக்கறை உள்ளவர்களுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கேள்வி இருக்கக்கூடாது. பழைய விசுவாசான போராளிகள் உலகம் முழுக்க இருக்கிறீங்கள், தலைவரோட உண்மையாக இருந்து நீங்கள்லாம் இருக்கிறீங்கள். இவள் தலைவர் தன்னை தூக்கி வளர்த்தன்னு சொல்லியிருக்கிறாள், தான் பிள்ளைண்டு வர சொல்லியிருக்கிறாள். அது இல்லையென்று புறவான கூட நான் அதை கயக்கிறேன். அடுத்தது பல பேர்கிட்ட காசுகளும் வேண்டியிருக்காள், வேண்டினதுக்கு நீங்கள் கணக்கு காட்டு. ஸோ இவ்வளோ தான் பிரச்சனை. வேறு ஒன்றும் இல்லை. தாயை படித்தது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், காசு ஏன் வாங்கினு சொல்லணும், மற்றது ஏன் இவ்வளோ நாளும் சொல்லேன்னு சொல்லணும், இவ்வளோ கிடைச்சேன்னு சொல்லணும். அடுத்தது லேப்டாப் ஏன் கேட்டேன்னு சொல்லணும். இவ்வளோ சொல்லாட்டி என்னுடைய தாக்குதல்களும் தொடரும். மற்றது அது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த நாட்டில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஆதாரங்கள் முழுக்க இருக்குது, யாரும் தப்பையில்லாது. அதுதான் என்னென்னு சொன்னால் என்னோட வந்து சீண்டிட்டு விட ஒவ்வொரு அளவுக்கு இருக்குது, மன்னிக்கிற அளவுக்கு. சரிதான். ஐயா கங்கா ஆண்டி பார்த்தோன்றா, கங்கா ஆண்டிக்கு அந்த குணம் தெரியும். கண்டியில் இருக்கேங்க வடிவா என்ன மயூரனும் இருந்தது, மற்ற ஹரி இருந்தது. நாங்கள் ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். நாங்கள் ஆண்டின்னு சொன்னால் ஒரு மதிப்பு, ஒரு அம்மா மாதிரி தான். சாப்பாடு தந்தவா மறக்க மாட்டேன் ஆண்டி, உங்களோட சாப்பாடு மறக்கல. அப்போ உங்கள் என்ன கண்ணன் வரப்போகுது கண்ணன் வரப்போகுது வைக்க மயூரனும் கருதுறன்னு சண்டை வந்து ஆண்டியோட
என்னடா நாங்கள் அப்போ வந்து நாங்கள் இப்போ இல்லை அவன் சைவம் தானே என்று சொல்லி எனக்கு சைவம்னு சொல்லி போட்டு சைவ சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தான் கங்காண்டி மச்சத்தில் கை வைப்பேன் மீனே இல்லை அவ்வளவு ஒரு குடும்பமாக இருந்தேன். நாங்கள் கங்காண்டியை கேட்டால் தெரியும் கண்ணன் எவ்வளோ டிசிப்ளினான நேர்மையான ஆளாண்டு. எங்களோட வந்து சேட்டை விட விளாண்டி நாயல் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ டிக்டாக்கில் வந்து அந்த படங்கள் இந்த படங்களை ஆக்களை அணுகி போட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கொண்டு காதலண்டை பேரில் நடித்து கொண்டு தலைவட்ட பாட்டுகளையும் பாடிக்கொண்டு கடவுளை இப்படியான ஒரு கடைசி ஆளை நான் இந்த உலகத்தில் காணேன். 1000 ஐடியில் தந்து வச்சுக்கொண்டு சொந்த ஐடியில் விஜயை கிழிச்சு கொண்டு ஏன் காங்கிரஸோடு சேர்ந்தனே நாட்டு பெற்று விஜய்க்கு கர்மா வரும் எங்களோட நாட்டை அழித்த காங்கிரஸோடு சேருவனும் மனுஷன்னுட்டு மிட் நைட்டில் ஆசை கூடினொன்னே அடி வயிற்றில் கிண்டினொன்னே விஜய் லவ் யூ மிஸ் யூ உம்மா ஐயோ ஆத்தே என்னோடா இப்படி ஒரு பைத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஹாப்பி அண்ட் ஐடியில் முழுக்க விஜயை லவ் பண்ணு தான் ஏன்னு கேட்டால் ஃபண்ணுக்கு போட்டு வச்சுருக்கான். இது பண்ணேன். அப்போ உனக்குன்ற ஒரு கொள்கை இல்லை. ஆக ஒரு பைத்தியம் என்னென்னு கேட்டால் லைக் ஷேர். அதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதுதான் இந்த குழந்தைகளை தொகை தெரிஞ்ச மாதிரி லைக் ஷேர் வந்து எனக்கும் போட்டு விட்டுருக்கோம் 58 ஐடியில். நானும் கூட வீடியோவுக்கு லைக் போடுறேன், எனக்கு லைக் போடணும். இந்த பைத்தியங்களை பிடிச்சி அடைச்சா தான் ஜெர்மனி நாடே நன்றாக இருக்கும். மற்றது இங்கே இலங்கை அரசாங்கத்தில் சொல்லணும் இந்த மாதிரி இந்த டிக்டாக்கை வந்து பிளாக் பண்ணி விட சொல்லி அது இந்த ஐடியில் பார்த்தேன்னா அது 3000 ஐடியில் தான் அந்த இயக்கப்பாட்டுகள் எல்லாம் போடுறோம். உனக்கு பாட்டு விரும்ப மாட்டா வீட்டுக்கு போட்டு கட்டுமன்ற இயக்கப்பாட்டு யார் வேணா உண்டு. நாங்களும் தான் கேட்குறது இப்போ இயக்கப்பாட்டு சரிதானே. நம்புங்கள் தான் மூலம் மற்றது பொங்கிடும் கிடக்கிறேன் மற்றது என்ன வெள்ளி நிலை அப்படி நல்ல பாட்டுகள் இருக்குது தானே கரும்புள்ளி அதை நீயும் போட்டுக்கல. உலகம் முழுக்க வந்து பயங்கரமாக தடை செஞ்சு வச்சிருக்கான். நீ சீருடைகளை போட்டு குழந்தை பிள்ளைகளை திருப்பி உசுப்பேற்றி நாட்டை நாசம் பண்ண வலிக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். மற்றது ஆண்களுக்கு பாலியல் படங்களை போடுறது நாங்கள் விட மாட்டோம். பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை கொடுத்தா பிள்ளையா பெண் ஆண் உறுப்பை வெட்டணும் எவ்வளோ தான் அரைக்கி கொடுப்பா. அப்போ எவ்வளோ பெண் உறுப்பை வெட்டி போட்டு மார்பையும் வெட்டி போட்டு கழுக்கும் காக்கையும் கொடுப்போம். பெண்கள் இருக்கா சொல்லுமா இருக்கா எல்லா பெண்களையுமே கழுவி ஊற்றுறோம். தான் மட்டும்தான் ஒரு பொன் மேரியும் மற்றவளையெல்லாம் கேவலம் மேரியும் அரைக்கினாக கழிவுப்பா. கௌசல்யா மட்டும்தான் பொம்பளை என்று எப்படி இருக்குது. முல்லை தரிசியை விடுற இல்லை அந்த ஜூக்கே இருக்கிற புள்ள கிரீமிக்கிறோட விடுற இல்லை. ஒரு தீங்கு கிரீமிக்கக்கூடாது, ஒரு தீங்கு காசு உழைக்கக்கூடாது. அவ்வளோ வேண்டாலும் வேலைக்கு பிழைக்கிறாள். இவள் வேச மேலே இருந்து கொண்டு கண்ணை மூக்கையை மாட்டி போட்டு பொடிகளுக்கு படங்களாக நீ போட்டு காசை போடுங்கன்னு சொல்லி போட்டு கிடைச்சதோ கிடைக்கணும்னு சொல்ல இவ்வளோ ஒரு பட்சத்தை வடியாளாக இருப்பாள். பச்சையாகவே சொல்கிறேன். வேற பேர் இதுக்கு சொல்லலாம். அதாவது கல்யாணம் கட்ட ரச்சிங்க அவ்வளோ மச்சான்றதுனால உனக்கே சொல்கிறோம். எங்கேயாவது உலகத்தில் எங்கேயாவது பேங்குக்குள்ளே வேலை செஞ்சு பிழைக்கிறவளனாலும் பார்த்து கல்யாணம் கட்டுங்க இவ்வளோ கட்டிவிடாங்க. அவ்வளோ கடைசியாக நச்சிப்பான் என்று சொல்லிக்கொண்டு 3 நாளாக டைம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே எனக்கு ஏன் காசு கேட்டேன், அந்த காசு எங்கே நடந்தது கிடைச்சிதான் கிடைக்க. லேப்டாப்பையும் கேட்டேன், லேப்டாப்புக்கு என்ன நடந்தது ஏன் கேட்டேன். ஏன் தாயை பேசினேன் தண்ணி போகிறோனியா இல்லையா 18 முள்ளிவாய்க்கால் நானே இனவழிப்பு செஞ்சேன். என்ன பேசுறதுக்கு அது ஆமியை பேச விசர் வந்ததுண்டா அதுக்கு நானே கிடச்சினேன். தனக்கு அடியில் புறாண்டினோடனே எனக்கு நோட்டுறது 58 இத்தனை மிஸ் கூடப்பா சாமம் இருக்க உரையில் போல் அடிச்சு பைத்தியம். ஸோ இந்த பைத்தியத்தை கொண்டே காட்டி மற்றவனை நிம்மதியாக இருக்க விடுங்க ஆண்கள் என்று சொல்லி கேட்டோன்னு உங்களோட விடைபெறுவேன். நன்றி வணக்கம். வாழ்க வளம்.